செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. 5 ரூபாய் 10 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் சொல்ல போனாங்க. ஒருத்தர வாங்கயா, சொன்ன கேளுங்கயா. எனக்கு தள்ளி போய் டீட்டில போங்கயா. சொன்ன கேளு, போப்பா அப்படி. உனக்கு 10 ரூபாய் நீ 10 ரூபாய் டீட்டில போப்பா, போங்கயா. ஏய் ஷட் அப். ஏதாவது பேசுனா உன்னை உள்ள தள்ளிடுவேன், போயா. யார் நீ? நான்சென்ஸ். நான் இன்ஸ்பெக்டர். புதுசா E3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன். நான் இழிச்ச வாயன் தான். ஆனா இத நம்புற அளவுக்கு இழிச்ச வாயன் இல்ல. கான்ஸ்டபிள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இன்ஸ்பெக்டரா? யாருக்கிட்ட ரீல் விடுற? இங்க பிளாக் டிக்கெட் விக்கிறவங்கள்ட்ட யாரோ ஒரு கான்ஸ்டபிள் லஞ்சம் வாங்குறதா கேள்விப்பட்டேன். அதை கண்டுபிடிக்கத்தான் நான் கான்ஸ்டபிள் வேஷத்துல வந்திருக்கேன். அது நீ தானே? இல்ல சார், நான் ஈவன் போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்கேன் சார். உங்களை மாதிரி கடமை வீரனை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். என்னமோ சொல்லுவாங்களே, glad to meet you சார். கையடியா தள்ளிட்டடியா? எஸ் சார். ஹோட்டல் காபி சாப்பிடலாம் வா. அது அவ்வளவு நல்லா இருக்கா சார்? வாயா. பெரியவங்க நீங்க. உனக்கு பெர்மிஷன் வேணுமா வேணாமா? வேணும் சார். அப்ப வா. தங்கமான மனசு. திட்டு. பரவாயில்ல சார். உட்காரியா. என்ன சாப்பிடுற? காபி மட்டும் போதும் சார். நோ 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 நோ, கூச்சப்படக்கூடாது. அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒத்து வராது. லஞ்சம் வாங்கும் போது கூச்சப்படுறான் இல்ல. அதே மாதிரி உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு. யோ யோ, ஏன் அழவ? இது அழுகை இல்ல சார், ஆனந்த கண்ணீர். இதுவரைக்கும் எந்த இன்ஸ்பெக்டரும் என்னை எதிரில் உட்கார கூட சொன்னதில்லை. ஆனா நீங்க உங்க குணத்துக்கு நீங்க ஐஜியாவே ஆகலாம் சார். ஐஜி போஸ்ட் தாரம் தான் சொன்னாங்க. அடுத்த வாரம் வந்தாலும் வரலாம், எப்ப வேணாலும் வரலாம் சார். நீ E3 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருதயநாத். இப்ப என்ன சார் சாப்பிடுறீங்க? உங்க ஹோட்டல்ல என்னென்ன ஐட்டம் இருக்கோ அத்தனையில 2 பிளேட் கொண்டு வா. சரி சார். நான் அந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கேன்ல, அதான் தடுமாறுறான். யோ தட்ட ரொம்ப நக்காதையா, ஹோட்டல் வந்துற போகுது. வேற என்ன சார் வேணும்? இந்தாப்பா, இப்ப நாங்க சாப்பிட்ட ஐட்டத்துல எல்லாத்துலயும் 2 பொட்டணம் பார்சல் கொண்டு வா. சரிங்க சார். இது யாருக்கு சார்? உங்க வீட்டுக்கு தாயா, அவங்க சாப்பிடட்டும். சார், உங்களை மாதிரி ஒரு ஆள் இந்த நாட்டுக்கு மந்திரியா வந்தா இந்த நாடு ரொம்ப நல்லா இருக்கும் சார். நல்லா தான் இருக்கும், மக்களுக்கு கொடுத்து வைக்கல. சரி விடு. இந்தாங்க சார் பார்சல். ஸ்பெஷல் காப்பி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சார். சார், என் குழந்தையாவுக்கு கோழி பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் 2 பிளேட். 2 4 வாங்கிக்கையா? ஐயா சொல்லிட்டாரு, கோழி பிரியாணி 4 பிளேட் பார்சல். கான்ஸ்டபிள், நான் கடை வரைக்கும் போய் சீரடி தீப்பெட்டி வாங்கிட்டு தரேன். நான் வாங்கிட்டு வரேன் சார். அவங்கவுங்க வேலையை அவங்க தான் செய்யணும். நீ என்ன செய்யற? இந்த தொப்பியை ஸ்டிக்கும் பாத்துக்கிற. நான் வரட்டுமா? பெத்த பிள்ளை மாதிரி பாத்துக்கிறேன் சார். பெத்தவளையோ வளர்த்தவளையோ கொஞ்ச நேரத்துல தெரியும். சிங்கி சக்கா. இந்தாங்க சார் பார்சல். கொண்டாயா. இந்தாங்க சார் பில்லு. பில்லா? அது இன்ஸ்பெக்டர் யாட்ட கொடு. இன்ஸ்பெக்டரா? அவனா? 13 தடவை பிக் பாக்கெட் கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். இத உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு அவன் கம்பி நீட்டிட்டான். எவ்வளவுயா பில்லு? 130 ரூபாய். 130 ரூபாயா? இன்ஸ்பெக்டர் ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, தள்ளியா கம்பக்கட்டுல கம்ப வச்சு. இன்ஸ்பெக்டர் ஐயா, என் பொண்ணை எவனை கடத்திக்கிட்டு போயிட்டான். திருப்பி அனுப்பணும்னா 10,000 ரூபாய் பணம் கட்டி எனக்கு மிரட்டல் கட்ட எழுதிருக்கிறான். கவனிங்க. ஏயா, உன்னை பார்த்தா பிளாட்பாரத்துல கைரேய பாக்குற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட ஏதியா 10,000 ரூபாய்? பிட் பாக்கெட் அடிக்கிறவன்னு சொல்லாம விட்டியே. ஏயோ, இந்த லட்சாதிபதி பாரிவளால பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு இல்ல, உன்னை பின்னாடி கவனிக்கிறேன். என்ன சார், போட்டிருக்க கோட்ல இவ்வளவு கிழிசல் இருக்கு, லட்சாதிபதினு சொல்றீங்க? அதே ஜமக்காலத்துல வடிகட்டின கஞ்சன்னு ஊருக்குள்ள என்ன பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க. அவங்க மனசு புண்படக்கூடாது பாருங்க. அதனாலதான் அங்கங்க அப்படி அப்படி. உமக்கு ஒரு பொண்ணு தானே? கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிறேன். அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? நீங்களே கஞ்சன், குழந்தைகளை மட்டும் தாராளமாக பத்து வச்சிருக்க போறீங்க. நீங்க சொல்லுங்க பாரு. சார், போலீஸுக்கு தகவல் கொடுத்தா என்ன கொலை பண்ணிவிடுவேன்னு மிரட்டி லெட்டர் எழுதிருக்கிறான் சார். சார் இந்தாங்க சார் அந்த லெட்டர். சார் 10,000 ரூபாய் பணம் இந்தாங்க சார். சார், என் பொண்ணுடைய போட்டோ இதான் சார். நிம்மதியா வீட்டுக்கு போங்க, பொண்ணு பத்திரமா வந்து சேருவா. பொண்ணு மட்டுமா? அப்படின்னா நானே 10,000 கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பேனே. நீங்க எதுக்கு சார்? பொண்ணு வரும், 10,000 ரூபாய்.
ஒழுங்கா கிளடா. எல்லாம் நான் வைக்கிற பிளாக் டிக்கெட்டு. 130 ரூபா மாட்டிக்கிச்சு. ஏய் தாத்தா டாட்டா கட்டிட்டா போற, லத்தியோட வரண்டா. ஐயோ அம்மா. போலீஸே தொப்பை சரியா வச்சுட்டு போயா. ஏய் என்னையா ஓட வைக்கிற? மரியாதை பேசியா. ஐ அம் இன்ஸ்பெக்டர். நீ இன்ஸ்பெக்டர்? எஸ். குற்றவாளியில கண்டுபிடிக்க ரவுடி வேஷத்துல அலையிறேன். அப்ப நான் வரட்டுமா? அலையிறீங்களா? அலைய விடக்கூடாது. உங்களை ஸ்டேஷனுக்குள்ள கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கிறோம். வாங்க. யோ அதான் புடிச்சிட்டீல, அப்புறம் ஏன் விசில் ஊதுற? நான் எங்கேயா விசில் ஊதுனேன்? வாயில இருந்து சத்தம் வந்ததே. யோ நீ விசில முழுங்கிட்டாயா? நான் விசில முழுங்கிட்டனா? ஐயோ என்னங்க என்னங்க என்னங்க, இவருக்கு என்னதாச்சு? உங்க வீட்டுக்காரருக்கு ஒண்ணும் ஆகல, அரசாங்கத்துக்கு தான் நஷ்டமாயிருச்சு. இவர் வேலை பார்க்கறதே அரசாங்கத்துக்கு நஷ்டம் தானே. என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லுங்க. அரசாங்க சொத்தை முழுங்கிட்டாருமா. இவரு ஆரம்பிச்சிட்டாரா? அட அது இல்லம்மா, விசில முழுங்கிட்டாரு. இங்க பாருங்க. ஆமாங்கா, வயித்துல இருந்து விசில் சத்தம் வருது. என்னங்க ஒரு டாக்ஸி கூப்பிடுங்க, இவர் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். இதுக்கெல்லாம் எங்க ஆஸ்பத்திரி? அங்க போனா அவகிட்ட ரெண்டா வெட்டுவாங்க. ஆஸ்பத்திரிக்கு வேண்டாம். ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் கூட டாக்டருக்கு படிச்சிருக்கீங்களா? படிக்கலாம்னு நினைச்சேன், சந்தர்ப்ப சூழ்நிலை தவறி போச்சு. இந்த விசில எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. டேய் விசில் வெளிய வர போகுதா, உசுறு மேல போக போகுதா? நிச்சயமா ரெண்டுல ஒண்ணு நடக்கத்தான் போகுது. ஒரே குத்து. அடியே பங்கஜா, இவன் என்ன குத்தியே கொன்றுவான் போல இருக்கே. புருஷன் இங்க நிராதரமா புலம்பிக்கிட்டு இருக்கேன், பாத்துக்கிட்டு இருக்கேடி பாவி. சும்மா இருங்க, அவர் கடவுள் மாதிரி உங்களை காப்பாத்த வந்திருக்காரு. நீங்க குத்துங்க. என்னங்க இது விசிலுக்கு பதில்? வளையல், அதுவும் தங்க வளையல் வந்திருக்கு. தங்க வளையல் இல்லங்க, சக்காலத்தி வளையல். என்னது? எனக்கு சக்காலத்தியா? நினைக்காதடி பங்கஜம், விபச்சார கேஸ்ல ஒரு பொம்பளைய பிடிச்சேன், திடீர்னு அவ தப்பிச்சு ஓடிட்டா. அவ கையில இருந்த வளையல் என் கையில மாட்டிக்கிடுச்சு. அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டர் வந்தாரு. லஞ்சம் வாங்கிட்டு அவளை ஓட விட்டதா தப்பா நினைக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த வளையல நான் முழுங்கிட்டேன். இப்ப வந்துருச்சு. என்னங்க ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். அன்னைக்கு கோழி பிரியாணி வாங்கி கொடுத்தானே, சாப்பிட்டீங்களா? அத நீங்க தான் வாங்கி கொடுத்து அனுப்புனீங்களா? ஆமா, ஆண்டவன் கோழி பிரியாணி மூலமா நம்மள கனெக்ஷன் வச்சிருக்கான் பாத்தீங்களா? கோழி வாழ்க்கை அது குளமா வாழ்க்கை. என்னங்க இது உலக்க? இந்த சின்ன தடியால குத்துனதுக்கே வளையல் வந்துச்சு. இந்த உலக்கையால குத்துனா நெக்லஸ் வந்தாலும் வரும். குத்துங்க, நல்லா குத்துங்க. அப்ப ஒண்ணு செய்யுங்க, இதை விட பெருசா இருந்தா ஏதாவது எடுத்துட்டு வாங்க. அதுல குத்துனா ஒட்டியாமே வந்து விடும். ஹையா விசில் வந்துடுச்சு. பாத்தீங்களா என் வைத்தியத்தை? அடிக்காமலே விசில் எடுத்துட்டேன். பொம்பளை சப்போர்ட் உனக்கு கிடைச்சிருச்சுல்ல. விசில் மட்டும் இல்ல, எதை வேணாலும் எடுக்கலாம். ரொம்ப நன்றிங்க. அடிக்கடி வந்துட்டு போங்க. அப்பப்ப வந்துட்டு போவேன், மறந்துடாதீங்க. கரெக்ட்டுமா? இந்தாங்க வச்சுக்கோங்க. ரொம்ப வெட்கப்படுறீங்க. அரசே, நீங்க தான் கதவை தட்டுனீங்களா? உன் இதே கதவை நான் தான் தட்டுவேன், வேற யார் தட்டுவா? வீட்டுல யாருமே இல்லையா? யாருமே இல்ல. உங்க அக்கா மாமா 2 பேருமே போயிட்டாங்க. போயிட்டாங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நீங்க ஒண்ணு, அக்கா கோயிலுக்கு போயிருக்காங்க, மாமா ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காரு. நான் வேற மாதிரி நினைச்சேன். சரசு, ஐயோ நான் தனியா இருக்கேன், கதவை பூட்டிடாதீங்க. கதவு இது வேற அவசரத்துக்கு முடியாது. என்னங்க இது, கதவையெல்லாம் பூட்டிட்டீங்க, என்ன தொட போறீங்களா? சரசு, இது வரைக்கும் என் கையை யாருமே தட்டதில்லை, இதெல்லாம் தப்பு. இது கரெக்டா? இது வரைக்கும் இடுப்ப யாருமே தொட்டதில்லை, கண்ணத்தை மட்டும் தொட்டுடாதீங்க. எங்க கண்ணா, எங்க கண்ணா? இடுப்பு தெரியுது, கண்ணும் தெரியலையாக்கும். இது ஆப்பிள்னு நினைச்சேன், இது கண்ணம்மா. டக்க 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 டுக்கு டுக்கு டுக்கு. என்னங்க இது, கண்ணத்தை எல்லாம் கிள்ளிக்கிட்டு
கண்ணத்தை கிள்ளனது போதும், என்ன கட்டி மட்டும் பிடிச்சிடாதீங்க. எனக்கு ரொம்ப கோபம் வரும். என்னங்க இது? பேசாதே, பேச்ச குறைச்சுக்கணும்னு அரசாங்கமே உத்தரவு போட்டிருக்கு. ஏங்க இப்படித்தான் கட்டி அணைக்கிறதா? ஆமா, இப்படி அணைக்கணும், இப்படி அணைக்கணும். அன்னைக்கு மாமா வேற மாதிரில அணைச்சாரு. அப்போ நீ கைவிடாத ரோஜா இல்லையா? ஒரே ஒரு தரம் தான் கட்டி அணைச்சாரு, அதுக்குள்ள அக்கா வந்துட்டாங்க. டேய் அழகு, ஒரே ஒரு தடவை தான், மறப்போம் மன்னிப்போம்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. மன்னிச்சிரு, உன் கடமையை தொடர்ந்து செய்யி. கடமையா? என்னங்க அது? இதுதான், நீயும் கடமை செய்யி. சரசு, அடியே சரசு. ஐயோ, அக்கா வந்தாச்சு, விடுங்க. ஆண்டவனே வந்தாலும் விட மாட்டேன். ஐயோ, விடுங்க. சரசு, கதவை மூடிட்டு உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க? கதவை திறடி. ஒருவேளை அவரும் இருப்பாரோ? திருட்டு மனுஷன் இருந்தாலும் இருப்பார். என்னங்க, நான் பங்குஜம் வந்திருக்கேன், கதவை திறங்க. என்னங்க? விடுங்க, சீக்கிரமா பின்பக்கமா போயிடுங்க. மாமா இங்க இருக்கிறத அக்கா சந்தேகப்படுறாங்க. போறது போறேன், உன் மாமனை மாட்டி விட்டு போறேன். என்னடி இங்க முக்கியமான கேஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரக்கூடாதா? என்னது? வீட்ல உட்காந்துக்கிட்டு இவர் எந்த கேஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு? என்னங்க, இப்ப நீங்க கதவை திறக்க போறீங்களா இல்லையா? உன் மாமா பாவம் மாட்டிக்கிட்டான். அப்ப நான் வரட்டுமா? விடுங்க, சீக்கிரமா பின்கதை வழியா போங்க. போங்க. சரி. சரசு, கதவை திறக்காம உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? அடியே சரசு, சரசு. எங்கடி மாமா? மாமாவா? அவர் இங்க இல்லையே. அவர் இங்க இல்லையா? அவர் பேசுற சத்தம் இப்ப நான் கேட்டனே. ஏடி, அவரை உள்ள மறைச்சு வச்சுட்டு இல்லன்னு சொல்றியா? பங்கஜா, வாயா வா. இவ கூட கொஞ்சறதெல்லாம் கொஞ்சிட்டு கொல்லப்புறமா போய் முன் பக்கமா யோக்கிய மாதிரி வந்து நிக்கிறியா? இவ கூட நான் கொஞ்சனா? ஏண்டி, இன்னைக்கு சனிக்கிழமை, மாமிசத்தை கையால கூட தொடமாட்டேன்னு உனக்கு தெரியாதா? பூஜையை முடிச்சிட்டு இலையில சாப்பிடலாங்கிறதுக்காக இலசா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் சண்டை போடுறீங்க? இவர் ரொம்ப தங்கமான மனுஷனாச்சே, நல்ல மனுஷனாச்சே. இவரா நல்ல மனுஷன்? இந்த நல்ல மனுஷன் என்ன காரியம் பண்ணி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன? வயசு வந்த பொண்ணை வீட்டுல விட்டுட்டு துணைக்கெரியான்னு சொல்லிட்டு போனா கதவை சாத்திட்டு சரசம் மாட்டிட்டு இருக்காரு. இந்த ஆளுக்கு சோறு பண்ணலாமா? நீங்களே சொல்லுங்க. சோரா? இந்த ஆளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுங்க. அடே, பாலுக்கு காவலா பூனைய வச்சிட்டீங்களே. முதல்ல இந்த ஆளை வெளியில உட்கார சொல்லுங்க. உன்ன அப்புறம் கவனிச்சுக்கிறேன். பங்கஜா, பசிக்குதுடி. பசிக்குதா? கையில இலை வச்சிட்டு இருக்கல, வீடு விடா போயா. அப்ப நான் வரட்டுமா? நீங்க இருங்க, உள்ள வாங்க, சாப்பிட்டுட்டு போங்க. அப்ப நான் சாப்பிட போறேன். சரசு, என் மேல உரசு. ஈஸ்வரி, கோர்ட்ல கூப்பிடுறாங்க. நானும் இறங்கட்டுமா? உன்னை கூப்பிடல. எப்போ கூப்பிடுவாங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் போர் அடிக்குமே, என்ன செய்யறது? போர் அடிக்குதுங்கிற? பொண்ணுங்களை கல்யாணம் பண்றதுக்காக 50,000 கூட 60,000 கூடன்னு கேக்குறாங்க. அவங்கள பிடிக்க மாட்டீங்க. ஆனா எங்களை மாதிரி ஏழைங்க கல்யாணம் ஆகாம வயிற்று பழப்புக்காக தப்பு செஞ்சா கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வந்து அசிங்கப்படுத்தி அபராதம் போடுறீங்க. வாங்க இன்ஸ்பெக்டர் சார், விபச்சாரம் செஞ்சேன்னு என்ன அழிச்சிட்டு வந்த இடத்துல என்ன விபச்சாரம் பண்ண கூப்பிட்டாரு உங்க கான்ஸ்டேபிள். என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. சார், உங்களுக்கு சல்யூட் அடிக்க முடியாதபடி இவ என் கையில விலங்கு போட்டா சார். பரவாயில்ல, இனிமே நீ சல்யூட் அடிக்கவே தேவை இருக்காது. யூ ஆர் சஸ்பெண்டட். தேங்க் யூ சார். சார், கட்டில் விக்கிறவன் மாதிரி அலையிறேன். எனக்கு வேணும், நல்லா வேணும். ஐயோ, உண்மை தெரிஞ்சா இவ பத்திரகாளி மாதிரி ஆடுவாளே, நான் என்ன பண்ணுவேன்? பங்கஜா, பங்கஜா. என்னங்க என்னங்க இது? இது கட்டில் வாங்கணும், கட்டில் வாங்கணும்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தியே, அதான் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப ராசியான கட்டில், குழந்தை இல்லாதவங்களுக்கு கேட்கிற குழந்தைய கொடுக்குமா. ஆமா, போகும்போது யூனிஃபார்மோட தானே போனீங்க.
இப்ப என்ன பனியன் அன்றாயிரமா நிக்கிறீங்க? அழுக்காயிருச்சுன்னு வர்ற வழியில லாண்டரி கடையில போட்டேன். போய் சொல்றாரு. நம்பாதீங்க. ட்ரெஸ் லாண்ட்ரில போடல, இவருக்கு கான்ஸ்டபிள் வேலையை போச்சு. என்ன சொல்றீங்க? கான்ஸ்டபிள் வேலை போய் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன், ப்ரமோஷன் ஆயிடுச்சு. அதத்தான் சொல்றேன். ஏன் போய் சொல்றேன்? கான்ஸ்டபிள் அப்புறம் ஏட்டு தானே வர்றோம். இவரை வேலையில இருந்தே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க விலங்க. அட பாய் மனுஷா, இந்த அளவுக்கு வந்தாச்சா? இனிமே நீ கட்டிலோட வெளியே கடை. எப்படி பாவி, மாற்றதையும் மாட்டி விட்டுட்டு சிரிக்கிற, திறந்து விடுறா. நான் எத்தனையோ பூட்டை திறந்திருக்கேன், எனக்கு இது ரொம்ப ஈஸி. ஆனா இப்ப நான் தெரிஞ்சிட்டேனே. இப்பதான் நீ திறந்தனுமா? இந்த ஒரு பூட்டை திறந்து விட்டுட்டு அப்புறமா திறந்த கூடாதா? திறந்து விடுறா. எனக்கு ஒரு உதவி சரியா? என்ன வேணாலும் செய்யறேன். நானும் உன் மச்சினிச்சிங்க உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். எங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி வச்சு. இவ்வளவு நாளா நான் அவளுக்கு தான் மாமாவா இருந்தேன். இப்ப உனக்கும் மாமாவாக வேண்டிய சூழ்நிலை. திறந்து விடுறா. சரி, அழாம கையை நீட்டு. எதுக்கு? உடைக்கத்தான். எத? விலங்கையா. எப்படி விலங்கு உடைச்சு கிடக்கு? யோ, ஏயா விலங்கு உடைச்ச? அவரை திட்டாதீங்க, நான் தான் உடைச்சேன். எனக்காக அவரை மன்னிச்சிருங்க. நீங்க சொன்னீங்கிறதுக்காக இவரை நான் மன்னிக்கிறேன். ஆமா, இந்த விலங்க எப்படிங்க உடைச்சிங்க? அது வந்து அன்னைக்கு உலக்கையில அடிக்காமலேயே விசில் எடுக்கலையா, அதே மாதிரி மந்திரம் போட்டு இந்த விலங்க உடைச்சு விட்டேன். மந்திரம் போட்டேவா? எஸ் எஸ். என்னென்னமோ செய்றீங்க. கல்யாணம் ஆகி 5 வருஷமா என் வயசுல ஒரு புழு பூச்சி கூட இல்ல. அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண கூடாதா? பண்ணிடுறேன். எது? நீ குழந்தைக்கு ஏற்பாடு பண்றதா? சும்மா இருங்க. மந்திரத்தால வரவழைக்க முடியுமான்னு அவர்கிட்ட கேக்குறேன். நான் மந்திரத்தால மாங்காயி வர வைப்பேன், மாங்காய் திங்க வைப்பேன். அடுத்த வாரம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க உங்களுக்கு குழந்தை கண்டிப்பா பிறக்கும். என்னமோங்க, எங்க குடும்பத்துக்கு உதவி செய்ய கடவுள் மாதிரி நீங்க வந்திருக்கீங்க. புள்ள கொடுக்குற வரம். எது? மரம் புள்ள கொடுக்குதா? 5 வருஷமா நான் அரச மரத்தை சுத்தியே ஒன்னையும் காணோம். ஆலமரத்தை காட்டி ஆளை ஏமாத்த பாக்குறியா? இந்த மரத்தை பத்தி உனக்கு தெரியாது. குசிலரு இந்த மரத்துக்கு கீழே தவறிக்கலதான் 27 குழந்தை பெத்தாரு. ஐயோ ஐயோ ஐயோ, 27 குழந்தைகளா? அவர் கடக்குறாரு. என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. சொல்றேன். இந்த மரத்துக்கு கீழே நான் என்ன செய்யணும் அதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுக்காரர் செய்யுங்க. குழந்தை தானா பிறக்கும். என்ன செய்ய போறீங்க? இருங்க, நான் செய்யறது உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். இவர் கண்ணுக்கு தெரியறது சந்தேகம். ஏயா இவ கண்ணுக்கு தெரியறது என் கண்ணுக்கு ஏன் தெரியாது? நீங்க உங்க பொண்டாட்டி துரோகம் பண்ணாதவரா இருந்தா உங்க கண்ணுக்கு தெரியாது. அப்படி துரோகம் பண்ணிருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சீக்கிரமா செய்யுங்க செய்யுங்க. செய்யறேன். பா. என்ன இந்த மரத்து கீழே 2 பேரும் நிக்கமே தெரியுதா? எனக்கு தெரியுதே. எனக்கும் தெரியுது. உங்களுக்கும் தெரியுதா? அப்ப உங்க பொண்டாட்டிக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க. இல்ல, நீங்க நிக்கிறது எனக்கு தெரியவே இல்ல. என்னங்க இது? இவன் இப்படி பண்றான்? என் கண்ணுக்கு ஒண்ணும் தெரியலையே. அரசு. ஐயோ, என்னங்க இவன் நம்ம கண்ணு முன்னாலே என்னென்னமோ பண்றான்? எனக்கு எதுவுமே தெரியலையே. என்ன ஏதாவது தெரியுதா? சத்தியமா தெரியல. என்னங்க இது கூட உங்களுக்கு தெரியல? எனக்கு ஒண்ணுமே தெரியல பங்கஜம். அப்படின்னா நிச்சயமா நீங்க எனக்கு துரோகம் பண்ணலீங்க. ஆமா, நான் ரொம்ப நல்லவன். என்னங்க நான் என்ன செஞ்சேன்னு நீங்க பாத்தீங்கல்ல, நீங்களும் போய் செய்யுங்க. வாடி பங்கஜம், ரொம்ப நாளாச்சு. நாமளும் அவங்கள மாதிரி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்கன்றத தெரியவே இல்லைன்னு சொன்னீங்க. அப்படின்னா நீங்க எனக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. நான் இல்ல, இது காரணம் நான் இல்ல. அடியே, இதுக்கு யாரடி காரணம்? இவர்தான்க்கா. எஸ் நான் தான். நான் இல்ல நானும் இல்ல. யோ, ஓ பொண்டாட்டியா? என் பொண்டாட்டி. அப்ப நானா தான் இருக்கும். நான் தான். பாத்தியா மரத்தோட மகிமைய? பக்கத்துல வந்த உடனே வாந்தி வச்சிருச்சு. பங்கஜம். சரசு. என்ன சரசு, சைக்கிள் மேலே வாரே? அது ஏன் கேக்குற? நேத்து ஒருத்த சைக்கிளை எடுத்துட்டு போனா, ஆளையே காணோம். அவனை தான் தேடிட்டு வரேன். ஆச்சா, கலெக்ஷன் எப்படி? வட்டி தேறிச்சா? என் நிலைமையில நேர்லயே பாக்குறியே, ஒவ்வொருத்த பின்னாலே லோலோலோன்னு அலைய வேண்டியதா இருக்கு. எப்படியா கலெக்ஷன் வரும்? எலெக்ஷன் வந்தா கலெக்ஷன் வரும். எங்க வருது? ஜெயிச்சவன் காசு கொடுக்காம போயிடுறான், தோத்தவன் சைக்கிளோட போயிடுறான். சரசு, கசம்சே சொல்றேன், ஊரு மேலே நம்ம வட்டி வாங்க போகும்போது நம்மளையும் கனெக்ட் பண்ணி கசமுசான்னு பேசிக்கிறாங்க. என்னையா பேசிக்கிறாங்க? நிம்மலுக்கு இந்த சைக்கிள் ஷாப் வைக்கிறதுக்கு பணம் கொடுத்தது காண்டான்னு பேசிக்கிறாங்க. ஆமாயா, எத்தனையோ தமிழ்காரங்க இருந்தோம், யாருமே உதவி செய்யல. காபூல்ல இருந்து வந்து நீ தானே கடன் கொடுத்த. ஏன் சரசு, நீ நிக்கா பண்ணிக்கலாமே.
எவ்வளவு நாளைக்கு நீ தண்ணியா நிப்பே? ஊர்ல பல்பேரு பல்விதமா பல்விளக்காம பேசிக்கிறாங்க. ஆமாயா, ஒவ்வொருத்தரும் சைக்கிள் கேட்கும்போது டபுள் மீனிங்ல பேசுறாங்க. அரசு 1 மணிக்கு எவ்வளவு? ஒரு ஃபுல் நைட்டு நானே வச்சுக்கிட்டா எவ்வளவு? பாத்தியா, சொன்னல டபுள் டபுள். அரே இப்ப நீ என்ன கேட்டே? சைக்கிள தான் கேட்டேன். சைத்தான் கி பச்சா, வாடகைக்கு சைக்கிளை இப்படி கேக்குறே? உன்னை நடத்தியே துபாய்க்கு அனுப்பணும். எதுக்குயா துபாய்க்கு அனுப்பணும்? துபாயில பொம்பளைங்களே சைட் அடிச்சா கல்லாலே அடிச்சு கபர்ஸ்தான் அனுப்பிச்சிடுவாங்க. இவன் அங்கே போனா திரும்பி வரவே மாட்டான். ஏன் சரசு இப்படி பசங்க தொந்தரவு பண்றாங்களே, நான் உன் கூட இருக்கட்டுமா? விதே கடையிலே யோ, அவனோட சேர்த்து உன்னையும் துபாய்க்கு அனுப்பிடுவேன். சைத்தான் கி பச்சா. வட்டி. அரே அன்னைக்கு அவசரத்துக்கு பணம் கேட்டே, கானுக்கு வட்டியும் இல்லை அசலும் இல்லை. உனக்கு வெக்கம் இல்லை? பைரவா பைரவா, அரே சைத்தான் கி பச்சா நில்லு. கான் அங்கே வரான் நில்லு. கான் கம்பு அங்கே வருது நில்லு. வட்டி கொடுக்க வக்கீல் நாம வண்டியிலே போறேன் நில்லு. அரே கான் காட்டானா கத்தான், காதுக்குள்ள விழல. என்னடி போட்டுதானே, அதான் காது கேட்கல. வட்டி கொடுக்க வக்கல்ல புது வண்டியிலே போறேன். இது பஞ்சாயத்து போட வாங்கி கொடுத்ததையா? 6 காதுலே பூ சுத்துறே. 2 காதுல தான் பூ சுத்த முடியும். எந்த பஞ்சாயத்திலே நாய் பிடிக்கிற ஆளுக்கு வண்டி வாங்கி கொடுக்குது? அட என்ன இது, காலையில எந்திரிச்சா நாய் மூத்திரம் முடிக்க வேண்டியதா இருக்கு, இல்லாட்ட ஓ மூத்திரம் முடிக்க வேண்டியதா இருக்கு. அரே பட்டாணி கிட்டே கடன் கேட்கும் போது பல்லே காட்டுறே, வட்டி கேட்டா நாய் மாதிரி குலைக்கிறே. இந்த குலைக்கிறேன் கடிக்கிறோம்னு சொன்ன நாய் பிடிக்கிற மாதிரி ஒன்னையும் வேலை ஏத்திருவேன். இந்த பட்டாணி பார்த்து நாய் வேன்ல ஏத்துறேங்க. யாரா பட்டாணி? யாரா பட்டாணி? பட்டாணி மாதிரி தாடி ஓட்டிட்டு ஜனங்களை ஏமாத்தம் தெரியாதா? நீ எப்பயா பார்த்த? நீ குளிக்கும் போது பார்த்துட்டேன். இதுக்காகவே மாசத்துக்கு ஒரு தடவை தான் நான் குளிக்கிறேன். நீ வருஷத்துல ஒரு தடவை குளிச்சாலும் சரி, இனிமே வட்டி கேப்பியா? நான் போட்டுமா? ஆமா, உன் திருட்டு பேர் என்ன? காபூல் உத்பால்டட் உட் காஃபர் பச்சுகோ கான். போயிட்டியா? அரே நான் கண்டது கனவுனாலும் ஒரு ஆம்பளை கூட அலையிற மாதிரி கனவு கண்டது இதுதாங்க முதல் தடவை. முதல் கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க. என் சைடுல நான் ஒருத்திதான், யாரையும் கேட்க வேண்டியதில்ல. உங்க சைடு? எனக்கு சைடே கிடையாது. நான் எடுக்கிறதா முடிவு. சும்மா லைசன்ஸ் கட்டின நாய் மாதிரி யாருக்கும் பயப்பட மாட்டேன். நாய்கள்ல எத்தனையோ வகை உண்டு, அதுல ராஜபாளைய நாய் இருக்கேன். ஏண்டி எதுக்கு எடுத்தாலும் உதாரணத்துக்கு நாயே ஏக்குறீங்க? ஏன் பிடிக்காதா? இல்லைங்க, உங்களை மாதிரி ஒரு நாய்க்காரர் இருக்கானே, அவன் ஞாபகம் அடிக்கடி வருது. நன்றினா நாயை வச்சுதான் சொல்ல முடியும், அதுக்காக தான் சொன்னேன். நம்ம முகூர்த்தத்தை எங்கெங்க வச்சுக்கலாம்? பப்ளிக்கா வேணாம், ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சுக்குவோம். அரே நிம்மல் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், அதை பத்தி கானுக்கு கவலை இல்லை. நிம்மல் நம்மளுக்கு அசலும் வட்டியும் கொடுக்கறான், பின்னாடி தாலி கட்டுறான். பின்னாடி தாலி கட்டணும், முன்னாடி தாலி கட்டணும். ஒரு பொண்ணு ஒருத்தன் நினைச்சு கனவு வேண்டா, அடுத்த ஒதுக்கிறோம். அதான் நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு. அது எங்க காபூலே இல்லை. நிம்மல் காத்தடிக்க வந்தான், நம்மள் கடியே வச்சு கொடுத்திருக்கான். முதல்ல எனக்கு அசலும் வட்டியும் கொடுக்கறான், அப்பாலே ஒதுங்கிக்கிறான். கொஞ்சம் இப்படி வர்றான். சரி போறான். என்னடா மிரட்டுற? நீ என்ன வேஷம் போட்டுக்கிட்டு ஜனங்களுக்கு வட்டி குடுக்கறன்னு வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்? இங்க மட்டும் என்ன வாழுது? இந்த வேஷத்தை நான் வெளியே சொன்னா கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாம பிள்ளையார் மாதிரி நீ உட்கார வேண்டியிருக்கும். அட போட, இந்த பொண்ணு இல்லாட்டா வேற பொண்ணு. ஆனா உன்னை பத்தி ஊருக்குள்ள சொன்னா கொடுத்த பணத்துல ஒரு பைசா கூட வராது. அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். பணம் என்ன போறியா, சிங்கி அடிக்க போறியா? சரி சரி, உன்னை பத்தி நான் வெளியே சொல்லல. உன்னை பத்தி நான் வெளியே சொல்லல. இதுலயாவது ஒத்துமையா இருப்போம். அப்படியே கலந்துக்க. தலைவர் வாழ்க! 4-5 பேர் போட்ட தேர்தல்ல நீங்க தான் அமோகமா ஜெயிச்சிருக்கீங்க. என்னைக்குமே மக்கள் என் பக்கம் தான்ல. பெருவியாதியான மக்கள், பெருவாரியான மக்கள் என் பேர்ல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்னு இப்ப புரியுதா? இந்த நாட்டுல இருக்கிற கட்சிகள் 2 இல்ல 4 6 10 உடைஞ்சாலும் சரி, என்னைக்குமே நான் தான் தலைவன். இதையேதான் நாட்டுல ஒவ்வொரு தலைவரும் சொல்றாங்க. ஆனா ஜனங்க எந்த பக்கம் சேர்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்க. ஜனங்க குழம்பதான் எங்களுக்கு கொண்டாட்டம். ஏயா சில்லறைய வாங்கிட்டு சும்மா நிக்கிய? போடுங்க. உட்காருங்க. இந்த தேர்தலிலே நான் அமோக வெற்றி அடைய வேண்டும் என்று அனைத்து ஆலயங்களிலும் அர்ச்சனை செய்வித்து சூடத்தட்டுடன் வந்து விட்டார்.
இவர் என் நண்பர் மேனேஜர் வலதுகை. கும்பிடுங்க. என்னடா சூடமாச்சு, சுடுமேங்கிற அறிவே கிடையாது. தட்டை இப்படி விலகிட்டு கும்பிடப்படாது. நான் நினைக்கிறேன் நம்ம நாட்டுல மேனேஜர் நண்பர்னு வரவெல்லாம் ஒண்ணு நமக்கு தீய வைக்கிறானுவோ, இல்ல அவனுங்களே தீய வச்சுக்கிறானுவோ. என்னடா இது மேனேஜர் ஆச்சு, இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, அவர் பதில் பேசாம வாயை மூடிக்கிட்டு நிக்கிறாரேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு அவர் பேச மாட்டார். ஏன்? வெள்ளிக்கிழமை விரதம். அது பாம்பல்ல, இது நோம்பு இல்ல. இந்த பாம்பு நோம்பெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க, ஜனங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? உடனே செஞ்சிடணுமா? அதெல்லாம் சாவகாசமா பின்னால நாங்க செய்வோம். இந்த பின்னாடி செய்வோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அனாவசிய கற்பனையில எங்களை அலைய விடாதீங்க. இப்போ உடனே ஜனங்களுக்கு முன்னாடி என்ன செய்ய போறீங்கிறத சொல்லுங்க. ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன். என்ன உப்பா? சும்மாரா அப்பு. பழனி மலையில ஒவ்வொரு படியிலையும் உட்கார்ந்து இருக்கிறானுங்களே பிச்சைக்காரங்க, அவங்களுக்கு ஆளுக்கு ₹1 போட போறேன். அதாவது ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன். கட்டுப்படி ஆகுமா? கட்டபடிதாயா ஏற்கனவே. செலவு கட்டுப்படி ஆகுமா? மத்த செலவையெல்லாம் குறைச்சுக்குவேன். குறைச்சுக்குவேன்னா இப்படி குறைச்சுக்கிட்டேன். அனாவசியமா பேசி மாட்டிக்காதீங்க. ஐயோ ஆரம்பிச்சுட்டா, இது எங்க போய் முடியுமோ? இப்படி கேள்வி கேட்கிறாரே. பத்திரிகை நிருபர் போல இருக்கு. பத்திரிகை நிருபரேதான். என்ன முணுமுணுக்கிறீங்க? உருப்படியா இவர் என்ன செய்வாரு? படிக்கிற பசங்களுக்கு புடிச்சு விளையாடுறதுக்கு கிட்டிபுல் வாங்கி தருவாரா? உருட்டி விளையாடுறதுக்கு கோழி குண்டு வாங்கி தருவாரா? பறக்கப்படுறதுக்கு பட்டம் வாங்கி தருவாரா? கேவலம் கமர்கட்டு வாங்கி தர முடியுமா உங்களால? என்ன பத்திரிகை நிருபர் அடிச்சீங்க? இவன் பத்திரிகை நிருபரா? இந்த மூதேவி என் மவையா? என்னங்க ஒரே ஒரு மகன் இப்படி இருக்கான்? எனக்கு மட்டும் இல்ல, நாட்டுல பெரிய பெரிய மனுஷனுக்கெல்லாம் பிள்ளைங்க இப்படிதான் பிறக்குதுங்க. ஆனா அதுல ஒரு சௌரியம், பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் அப்பனுக்கு யோகம். முதல்ல பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் மந்திரி, அப்புறம் முதல் மந்திரி லெவலுக்கு கூட போயிடுவான். அப்புறம் இதே பசங்களால மேலே இருந்து சர சர சரன் கீழே இறங்கி சாரப்பாம்பு மாதிரி சந்துக்குள்ள போய் முடைக்க வேண்டியதுதான். ஓகேயா, நீ அவலப்படாத. அள்ளிக்கிழமை விரதத்தை மறந்தோம் அவனுக்காக ஆய திறந்து நல்ல விஷயத்த சொல்றேன். அவன் குணமாயிடுவான். நம்ம ஒண்டி தோப்பு கோமனசாமி கருங்குரங்கு ரத்தம் கைவசம் தயாரா இருக்கு. ஆயுதம் ஊத்தினா அவ்வளவுதான் குணமாயிடுவான். நிஜமாவா சொல்றேன்? அப்ப அந்த ரத்தத்தை வாயில பிடிச்சி வாயில ஊத்து. கொண்டா ரத்தத்தை ஐயா அழுத்தி குடியா ஊத்துல. ஒத்தக்கல் சுவத்து மேல என் பையன் ஒழுங்கா உட்கார்ந்து இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? உறங்க மருந்து நல்ல அர்த்தம். என்ன கண்ணா, உச்சி மாமாவோ மூளை வளர்ச்சிக்காக குரங்கு ரத்தம் கொடுத்தாரு, இப்ப எப்படி இருக்கு? எனக்கு ஒண்ணும் வித்தியாசமே தெரியலப்பா, அப்படியேதான் இருக்கு. என்னப்பா அது? இது அரிப்படுத்தது சொரிங்க. ஏன்பா இங்க அரிப்படுத்தா வலது கையால சுலபமா சொரிஞ்சுக்கலாமே, அதானே? அதை விட்டுட்டு ஏன் இந்த கையால சிரமப்படுற? என்னன்னு தெரியலப்பா, நேத்து ராத்திரில இருந்து இப்படி சொரியறதுதான் வாட்டமா இருக்கு. என்ன அது? அளவரப்படாத அவனிப்போம் கண்ணா. இப்ப என்ன பண்ண? ஈ விரட்டின. வழக்கமா கையாலத்தான் ஈய விரட்டுவா, இப்ப வாயாலேயே கடிக்கிறானே, என்னையா இது? ஓகேயா, மருந்து கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டோமோன்னு தோணுதுல. சாதாரணமா குரங்குல இருந்து மனுஷன் வருவான், உன் அவன் மனுஷன்ல இருந்து மறுபடியும் குரங்கா மாறிக்கிட்டு இருக்கால. இவன் எப்ப மனுஷனா இருந்திருக்கிறான்? ஏலே, இப்ப உனக்கு என்ன தோணுது? கண்ணா, இந்த குற்றாலம், திருப்பதி, ராமேஸ்வரம் இங்க எல்லாம் போய் சுத்தி 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 பார்க்கணும்னு தோணுது. என்னன்னே தெரியல, அங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க இருக்கிற மாதிரியே தெரியுது. அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அங்கிருந்து ஒரே தாவலா இலங்கைக்கு போய் அங்கிருந்து ஒரே தாவலா இந்தியாவுக்கு வந்து தாவிக்கிட்டே இருக்கணும் போல தோணும். ஒண்ணும் பண்ணிராதா, வியாபாரத்துக்கு வாங்கிட்டு போறேன். இல்ல இல்ல ஏன்னா எல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கலாம். எல்லாம் ஒண்ணும் பண்ணிராதா.
நீங்க பெத்த குரங்கு இவருக்கு தெரிஞ்சு போச்சா? நீங்க பெத்த பிள்ளை என் கொய்யா தோப்புக்குள்ள நுழைஞ்சு சாதாரண அக்கிரமங்களா பழத்தை தின்றிருந்தாலும் பரவாயில்லையே பிஞ்செல்லாம் கடிச்சு நாசமாக்கிட்டாமியா. ஐயா கொய்யா விடுங்க, தேங்காய்க்கு வாங்க ஐயா. உங்க பையன் என் தென்னந்தோப்பையே அழிச்சு விட்டாமையா. கவலைப்படாதீங்க, ஐயா எல்லாத்துக்கும் அஷ்டஈடு கொடுப்பாரு. கொடுக்கறதையும் கொடுத்துட்டு கொழுப்பா இந்தாங்க, இதுல 1000 ரூபாய் இருக்கு, ஆளுக்கு பாதியா பிரிச்சுங்க. சரிங்க. குரங்குன்னா அப்படிதான் இருக்கும். சரியா. குழந்தைன்னா அப்படிதான் இருப்பான். போங்க. பாத்தியா, முன்னெல்லாம் என் பையனுக்கு ஒரு மாசத்துக்கு 200 ரூபாய் செலவாகும். அவன் குரங்கா மாறினதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 1000கணக்கில் செலவாகிட்டு இருக்கு. ஓகேயா, ஐடியத்தை சொன்னேன். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா ஒழுசா குணமாயிடுவான்னு சொன்னாரு. எது? இந்த குரங்குக்கு கல்யாணம்? என்ன விளையாடுறியா நீ? கல்யாணத்தால ஐத்தியமே குணமாவது அவன் விஷயம் என்ன, சாதாரண விஷயம் இல்ல. இந்த கோயில் வாசல்ல ஒரு குழந்தை பழத்தோட நின்னுகிட்டு இருந்தது, புடிங்கிட்டு வந்துட்டேன். வேணுமா? எங்க அப்பாவுக்கு தெரியாம உங்களுக்காக இங்க வந்து காத்துட்டு இருக்கேன்ல. இத பாருங்க, உங்க அப்பா பஞ்சாயத்து பிரசிடென்ட். நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. நீ ஏன் கவலைப்படுற? நம்ம காதலுக்கு எவனாவது குறுக்க நின்னா அவன் அப்படியே பாஞ்சு கடிச்சு முகத்தை பிராண்டிடுவேன். நீ தைரியமா இரு. இப்பதான் எனக்கு தைரியமே வந்துச்சு. நீ கவலையே படாத, நான் தான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன்ல. எனக்கு தான் பூ மாலை எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன்ல. நீ இங்கே இரு, எங்க அப்பா அங்க பேசிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட தாவி போய் சம்மதம் வாங்கிறேன். நீ பின்னாடி வா. நீ சீவல பேரு ஆண்டிக்கு துரோகம் பண்ண, அந்த ஆவம் உன்னை போட்டு உழுக்குது. என்ன பரவாயில்லடா, என் புள்ளதான் குரங்கு ஆயிட்டான். அவனுக்காவது மனுஷ ரூபத்துல ஒரு பையன் பிறந்தா என் சொத்து பூரா எழுதி வைக்கலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். அவனுக்கு கல்யாணமே நடக்காதா? நடக்கும். குதிக்குது நீயா? நிச்சயம் நடக்கும். அப்பா, நீங்களே தேடி அலைஞ்சு கஷ்டப்பட வேண்டாம்னு நானே ஒரு பொண்ணை தேடி தாவி பிடிச்சு கொண்டு வந்துட்டேன். நீயே ஒரு பொண்ணை கொண்டு வந்துட்டியா? எங்க கூப்பிடு, கூப்பிடு, என் மருமகளை கூப்பிடு. உண்மையான குரங்கையே புடிச்சிட்டானா? குரங்கு பாஷையிலே கூப்பிடுறான் மாமா. இது என் பொண்ணு. உன் பொண்ணா? பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கிற. ஏமா, இந்த குரங்கு பைய கண்ணுல நீ படக்கூடாதுன்னு உன்னை ஓட்டி ஓட்டி வச்ச. எப்படி இவன் கையில நிக்கின? ஒரு நாள் வீட்ல இல்லையா, தோட்டத்துல தேங்காய் விழுற சத்தம் கேட்டுச்சு. கதவை திறந்துகிட்டு பார்த்தா மரத்துல உட்கார்ந்துருக்காரு. அடே அப்பா, மரத்திலேயே ஏறாரு. இவர் எவ்வளவு பெரிய வீரனா இருப்பாருன்னு நினைச்சு அப்பவே என் மனசை பறி கொடுத்துட்டேன்ப்பா. சரி, ஆத்த பறி கொடுத்த. எங்க இவன் கூட நீ அழகின? ரோட்ல நாங்க சேர்ந்து போனா எல்லாரும் பாப்பாங்கன்னு யாரும் பார்க்காத மாதிரி கோபுரத்துக்கு மேல, வீட்டு ஓட்டு மேல, மதில் சுவருக்கு மேல அங்கெல்லாம் தாவி ஆடி காதலிச்சான். என்ன ஆனாலும் சரி, இந்த குரங்கு பயலுக்கு நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். கம்ப தட்டாதுரா, என் குழந்தைக்கு ஆகாது. நீ சம்மதிக்கலன்னா என்னையா? நாங்க ஏற்கனவே 2 பேரும் ஜோடி சேர்ந்தாச்சு. விவகாரம் வாந்தி வரைக்கும் வந்துடுச்சா? ஒச்சு மரியாதை அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துரு. இல்ல இன்னும் 9 மாசத்துல உன் குடும்பத்தோட மானம் மரம் ஏறிடும். உன் கூட சேர்ந்து கப்பல் ஏறிடும். ஆவீங்களா? அவுத்துட்டீங்களேடா. மாமா, என் கிட்ட வாங்க, உங்களை அணைச்சிக்கிறேன். மருமகளே, ஆசீர்வதிக்கிறேன். பாப்பா, ஆறு நீங்க பொட்ட புள்ள குளிக்கிற இடத்துல கொட்டை கொட்டை பாத்துக்கிட்டு காடு மேடு பள்ளம் எல்லாம் பார்க்க வந்தோம். மலைய சொன்னேன். அதானே, பார்த்தாச்சா? பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆமா, உன் பேர் என்ன? காடை. ஆமா, உம்ம பேர் என்ன? என் பேரு மூக்கையா. மூச்சு நுழையிற ஓட்டைய பேரா வச்சிருக்கிய. ஆமா, உம்ம பேரு? வச்சுக்க. எங்க? வாயில. பேர வாயில சொல்லுவாங்க. சரியா அடிச்ச காடை. இந்த காடை அடிச்சா ஆழமா தான் அடிப்பான், வார்த்தையில. காடை, எங்க மனசுல ஒரு ஆசை இருக்கு. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? என் மனசுலயும் ஒரு ஆசை.
சொல்லட்டா? ஆயுசுல ஒரு தடவையாவது அங்கமெல்லாம் தங்கம் போட்டு அழகு பார்க்கணும். மெத்தையில பட்டுக்கு பதிலா கட்டுக்கட்டா ரூபா நோட்டை போட்டு பொருளணும். அத்தனையும் போட்டு தந்தா நீ என்ன தருவ? ஒரு பொட்டச்சியால எதை தர இயலுமோ அத தர்ற. உச்சி மொத்த பைசா செலவு இல்லாம சல்லாபம்ல காடையை பிடிச்சாச்சு. காட்டு பங்களாவை ரெடி பண்ண. நான் தான் கலட்டுவேன். கலெக்டரை கடகடத்து போக போறேன். நீதான் கேட்டுவியா? இப்ப பாரு. ஆசியா வேலைய உனக்கு கீழே போயிட்ட. இப்ப என்ன செய்வ? இனிமே செய்ய வேண்டியது நான் செய்யறேன். அது யாருல 3வது ஆளு? பாண்டி சத்தியமா நாங்க தப்பு தண்டா ஒண்ணுமே பண்ணல. காடை பாண்டி விளையாடலான்னு கூப்பிட்டு. விளையாடலாமே, தாராளமா விளையாடலாமே. பாண்டியும் விளையாடலாம், பாண்டி கூடவும் விளையாடலாம். ஆட்டத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்ல நான் ஆரம்பிக்கட்டுமா? ஏன்டா பயப்படுறீங்க? இந்த பாண்டியோட தான் ஏற்கனவே நீங்க நிறைய விளையாண்டுருக்கீங்களே. என் வாழ்க்கையில விளையாண்டீங்க, உங்க வாழ்க்கையில விளையாட வேணாம், உங்க மானத்தோட விளையாட வேணாம். என்ன ஒண்ணு பண்ணிடாத. வேணும்னா இவனை பண்ணு. ஏய் போங்கடா, ஊருக்குள்ள இப்படியே போங்கடா. எவனாவது கேட்டானா இந்த பாண்டியோட விளையாண்டு வந்தேன்னு சொல்லுங்க. பாண்டி சுத்தமா உருவிட்டியே. ஒரு அரை கஜம் துண்டாவது. உங்களை அன்றாரோட விடுறதே பெருசு. ஓடுங்கடா. ஆண்டி உதவணுமா? ஒரே ஒரு நோட்டு கத்தை. ஹலோ. என்னையா என்ன என்ன? உள்ள போகணும். உள்ளதுக்கு பேசாம இரு. ஓ உள்ள விட மாட்டேன்னு சொல்லியா? அதுக்காக ஏன் அடிக்கிற? நீ தலைகீழா நின்னாலும் சரி உன்னை உள்ள விட மாட்டேன். உன்னை உள்ள விடக்கூடாதுன்றதுக்காகவே எக்ஸ்ட்ரா டைம் வாங்கி வேலை செய்ய தெரியுமா? கங்கணமே கட்டிட்டியா? ஓ ஏமா ஏமா என் ஒய்ஃப் பிரசவத்துக்காக உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா என்ன ஏதுன்னு தெரியல. இவ வேற உள்ள விட மாட்டேங்கிறாமா. ஏமா ஏமா ப்ளீஸ் தொடாதயா. ஏமா நான் அதுக்காக சொல்லணுமா? என் ஒய்ஃப் வழியால ரொம்ப துடிச்சுக்கிட்டதா சொன்னாங்க. இந்த வாட்ச்மேன் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது அதே எனக்கு கெட்ட கோவம் வரும். ஏமா அதுக்காக சொல்லணுமா? நீங்களாவது கொஞ்சம் அப்புறம் என் வாயில வண்ண வண்ணமா வந்துரும். ஏமா என்னது இவங்க வேற? ஐயோ ஏமா ஏமா என் ஒய்ஃப் உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டாக்டர் வந்துட்டாரு. வணக்கம் சார். டாக்டர் சார் நர்ஸு கிட்ட கேட்டாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என் ஒய்ஃபு பிரசவத்துக்காக உள்ள இருக்காங்க. குழந்தை பிறந்துருச்சா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியல சார். அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா சார். இன்னொரு தடவை உன் பொண்டாட்டியை பத்தி ஏதாவது கேட்ட டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன். அண்ணே என் ஒய்ஃப் பிரசவத்துக்காக உள்ள இருக்காங்க. குழந்தை பிறந்துருச்சா இல்லையான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலனே. யார கேட்டாலும் திட்டுறாங்க, டாக்டர் கேட்டாலும் திட்டுறாங்கண்ணே. ஏன் திட்ட மாட்டாங்க? இல்ல ஏன் திட்ட மாட்டாங்க? என்ன தல பிரசவத்துக்கு பொண்டாட்டிய உள்ள வச்சுட்டு புருஷங்கார வெளியே அல்லாடுற மாதிரி அல்லாடுறிய. இது உனக்கு முத பிரசவமாயா இல்ல முத பிரசவமா? 8வது பிரசவம். 8வது பிரசவமா? இவன் என்கிட்ட முதல் பிரசவம் சொன்னா சொல்லியிருப்பான். அங்க பாரு, அங்க நிக்கிற அத்தனையும் இவன் குழந்தைங்க. சிவன்கரி இருக்கு 5 அடுக்கு தானையா, இவனுக்கு 7 அடுக்கு. போதாதுக்கு 8வது பிரசவம் வேற. யோ நீ ஒரு மனுஷன் தானா? நீங்க எல்லாம் நினைச்சு படுக்க வச்சு தாண்டினாவே உங்களுக்கு குழந்தை பிறந்துருமா? இவனு இருக்கான. கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு. நானும் என் பொண்டாட்டியும் ஏறாத மலை இல்ல, போகாத கோவில் இல்ல, உன்னையும் காணும். என்ன இவன் தலை நீ கருகிறேன் இருக்கு. அந்த மர்மத்தை கலையினே பாத்துறேன். தலைமுடிய கலைச்சிடாதீங்க, கலைச்சிடாதீங்க. டை அடிச்சிருக்கியா போன வருஷம் இந்த ஆஸ்பத்திரியுடைய சொந்த செலவுல. அதையெல்லாம் நீ படிக்கிறதே இல்லையா? உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அவ என் பொண்டாட்டிடா.
நிறுத்துறா. ஏடா நேரம் கட்ட நேரத்துல வந்து ஊழையிடுற? வீடா என்ன? டேய், ஏன் மேல ஏன்டா கோவப்படுற? நீ தானே 9 மணிக்கு வந்து ஊழையிட சொன்ன. ராமா ரிகல்சலுக்கு கூட்டு போறதுக்காக வந்தேன். ஓ, மறந்தே போச்சு. நான் இன்னைக்கு வர முடியாது. வர முடியாதா? ஏன்டா? வர முடியாதுன்னா முடியாது, விட்டேன். ஏய் கண்ணா, நான் காலையில 6 மணில இருந்து பல்லு கூட தேய்க்காம தெரு தெருவா நாய் மாதிரி அலைஞ்சி சுமாரா 2 பொண்ணை பிடிச்சிட்டு வந்து நிறுத்தி இருக்கேன். நீ ரிகல்சலுக்கு வரலைன்னா என் தொழில வேற மாதிரி நினைச்சிருவாங்க. அதுக்கு இல்லடா, எனக்கு டெல்லியில இருந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. யாரு? மினிஸ்டரா? என் மாமாவோட ஒய்ஃபோட அம்மா. மாமாவோட ஒய்ஃபோட அம்மா. அவ்வளவு சுத்தி ஏன்டா சொல்ற? மாமாவுக்கு மாமியார்னு சுருக்கமா சொல்ல. கிழவியா இருக்க போறாங்க. கிழவி கூட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் உனக்கு உங்க வீட்டுல 2 தாத்தா பாட்டி சின்னம்மா அம்மான்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல. ஐயோ, என்னடா இப்படி சொல்லிட்ட? அவங்க கிட்ட நான் தானே இங்கிலீஷ்ல பேச முடியும். ஓஹோ. ஏய் கண்ணா, நீ உங்க சின்ன தாத்தா கிட்ட சொல்லி இன்னைக்கு ரிகல்சலுக்கு போகணும், அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொன்னா அவர் ஏதாவது. சின்ன தாத்தாவா எனக்கு கொன்னே போடுவார். அவர் தான் சொல்லியிருக்காரு, டே கண்ணா நீ எங்கேயும் போகாத, அவங்க கூட இரு, அவங்க நீ தான் பாத்துக்கணும். எவ்வளவு பெரிய பொறுப்பா படிச்சிருக்காரு. வேற வழியே இல்லையாடா? யாரே? கண்ணனா? ஐயோ, சின்ன தாத்தா. தாத்தா, நான் தான் இங்கதான் இருக்கேன். பட்டம் படி வாங்கிட்டு வா, பட்டம் படி வாங்கிட்டு வா. வா வா. தாத்தா, காலையில தானே இவ்வளவு பெரிய டப்பா வாங்கிட்டு வந்தேன், அதுக்குள்ள தீத்திட்டீங்களா? மூஞ்சில இருக்கிறது மூக்கா பீரங்கியா இப்படி போட்டு திணிக்கிறீங்க? அட அயோக்கிய பயல, நீ சொல்லித்தானே நான் சொன்னேன். இதுக்குத்தான் இந்த சின்ன பசங்களோட எல்லாம் சவகாசம் வைக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. டேய் இரு, ஒன்னு அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். சரி, பொடி வாங்கிட்டு வர சொன்னார்ல, வா போலாம். அதெல்லாம் முடியாது, கெஸ்ட் வந்திருக்காங்க. டேய் முடியாது, போடா. ஐ, இதுல ஏதோ சம்திங் இருக்குடா. என்ன? புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட? டில்லி மாமா மாமியார். என்ன டெல்லி மாமா மாமியார்? என்ன கிழவியானாலும் தீபு, வா வா, உள்ள போய் தூங்கலாம். தூக்கம் வந்துச்சுன்னா உள்ள போய் தூங்க வேண்டியதானே? வசந்தி, இந்த துணியெல்லாம் எடுத்து உள்ள வைமா. மா, அவங்க எல்லாம் எங்க? யாரு? நம்ம வீட்டுல உள்ளவங்க தான். நம்ம வீட்டுல உள்ளவங்க நம்ம வீட்டுல தான் இருப்பாங்க. நீ இன்னும் தூங்கல? நான் தூங்குறேன், நீ போய் தூங்கு. என்னடா ராஜா, நீ இன்னும் தூங்க போலியா? தூங்குறேன் பாட்டி. பாட்டி, அவங்க எல்லாம் எங்க? யாரு? அதான் டெல்லியில இருந்து வரல அவங்க. மகேஸ்வரியா? அவங்க எல்லாம் தூங்க போயிட்டாங்கப்பா. ஓ. டேய் கண்ணா, நீ யார தேடுற? பாட்டியா இல்ல பேத்தியா? நான் பாட்டியா? ஐயோ, இது ஒரு வேலையே இல்லையே. பேசாம ரிஹர்சலுக்கே போயிருக்கிறோம் போல இருக்கு. போறீங்க? யாரு? நீயா? நீ எப்போ வந்த? இவ்வளவு பெருசா முன்னாடி நிக்கிற கண்ணுக்கு தெரியாதே? கண்ணெல்லாம் தெரியுது. வாங்கிட்டு வரட்டா? என்னத்த? பட்டணம் பொடி. ஏண்டா அயோக்கிய போயல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பொடி வாங்கிட்டு வர சொன்ன. அப்ப நீ என்ன சொன்ன? அது ஏதோ ஒரு மூட்ல சொன்னேன். ஓஹோ, அப்பப்ப உனக்கு ஒரு மூடு வருமா? வருதே. வருதா? அயோக்கிய போயல, ஏன் மூட கட்டதும் இல்லாம வேண்டாம் நான் சொல்றேன். வேண்டாம் பேசுறேன். விடல என்னடா பண்ணுவ? நான் தட்டாம் பிடிக்க போகும்போது சின்ன தாத்தா. ஐயோ, அட பரதேசி பயல, தட்டா பூச்சி. தட்டா பிடிக்க போகும்போது ஒண்ணு இல்ல. எனக்கும் தெரியும். பூச்சி விஷயம் எனக்கும் தெரியும். என்ன அணுகுண்டு விஷயமா விவரமா கேக்குற? இவன் தட்டா பூச்சி பிடிக்க போகும்போது நான் தலையில துண்டா போட்டுக்கிட்டு போனேன், அந்த விஷயத்த சொல்றான். இல்ல பெரிய விஷயமா? இல்ல அப்புறம் என்னடா? நீ போ, பொடி வாங்கிட்டு வா, அவனை கூட்டு போ. இப்பதானே வேணும், அந்த எழுச்ச வாயனை கூட்டிட்டு போ. போதும். என்னடி நீ இப்படி பாக்குற? இது வழக்கம் தானே, பார்த்து என்ன பிரயோஜனம்? பாத்துக்கிட்டே இரு. என்ன இப்படி போறீங்க? பெட்ரூம் இந்த பக்கம் இருக்கு, இப்படி போங்க. பெட்ரூம் எல்லாம் மாத்திட்டியா? மாத்தியாச்சு, போங்க. செய்வீங்களா? நில்லுங்க. என்ன கண்ணா, உன் பின்னாடியே இந்த ஊரெல்லாம் ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். இப்போ உள்ளத சொல்லு. இப்போ உங்களுக்கு என்னடா தெரியணும்? அந்த ராதிகா விஷயம்தான். ராதிகா விஷயமா? அவ ஆளு எப்படி? பாஞ்சா? அது உனக்கு புரியாது. அப்ப வயசு என்ன? வயசு என்ன, ஒரு 19 இருக்கும். 19ன்னா அதான். நெல்லுடா, அவ வந்த 2-3 நாள்ல என்னென்ன நடந்தது? டேய் போடா, என்னென்ன நடந்தது? நான் எப்படி அது நடந்துருச்சா? அறிவு இருக்கா உனக்கு? கிளைமாக்ஸ் இப்போ கேக்குறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுக்கண்ணா. அவ வந்த விஷயமே எனக்கு பாட்டி சொல்லிதான் தெரியும். எப்போ எப்படி? ஒரு நாள் காலையில. அண்ணா, ஐயா எங்க?
என்ன பாட்டி? டெல்லியில இருந்து உன் மாமன் பொண்ணு ராதிகா வந்திருக்கா. அவ வந்ததுல இருந்து இந்த வீடு பூரா உன்னதான் தேடிட்டு இருக்கா. ஐயோ கண்ணத்தாங்கன்னு நீ பாத்தியா அவளே? பின்னாலதான் இருக்கா, போய் பாரியா. அப்புறம் நீ போய் பாத்தியா? இல்ல. ரீலோடாத. நிஜமா நான் போவே இல்ல. எனக்கு தெரியாதா நான் அவங்க பின்னாடி போனா அவங்களுக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடும்னு? இங்க தாண்ட பாயிண்ட பிடிக்கிறான் நம்மாளு. நான் பேசாம ரூம்ல படுத்துட்டேன். அப்புறம் மத்தியானம் எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சாமி குளத்துக்கு குளிக்கிறதுக்கு போனேன். படியறங்களான்னு பார்த்தா அவ அப்பதான் குளிச்சு முடிச்சிருந்தா. குளிச்சு முடிச்சிட்டாளா? முடிச்சிட்டா. இருந்தாலும் ஜாக்கெட் போட்டுட்டு இருந்தா. அத நீ பாத்தியா? அப்புறம் எனக்கு வெக்கம் வந்துருச்சு. நான் மெதுவா திரும்பி நடந்தா கூப்பிட்டா. எப்படி? கண்ணத்தா. அப்புறம் நான் வந்ததுல இருந்து உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். நீங்க எங்க போயிருந்தீங்க? அதுக்கு நீ என்னடா சொன்ன? எனக்கு எப்படிதான் தோணுச்சுன்னு தெரியாது. கவிதை தான் வாயில வந்தது, கொட்டிட்டேன். என்னது? என் கனவில் உன் திருமுகத்தை கண்டு மயங்கிக் கொண்டிருந்தேன். ஆஹா, வெரி குட்ரா, வெரி குட். அதுக்கு அவ என்ன பண்ண? நம்ம கதைகள்ல வர கதாநாயகி மாதிரி முகம் செவந்து தன் பெருவரலால படிக்கட்டுல கோலம் போட்டான். அப்புறம் என்ன, அணுகுண்டு போடுற மாதிரி என் துருப்பு சீட்டை இழுத்து விட்டேன். எப்படி? முகம் மட்டும் இல்ல, உன் உடம்பு உன் தல தலன்னு இருக்கு. அதுக்கு அவ என்னடா பண்ணா? என்ன அணைக்கிறதா நினைச்சுக்கிட்டு தாவணி அணைச்சுக்கிட்டா. ஐயோ, தூள்டா தூள். டே கேட்டீங்களா? இவன் சாதாரண கண்ணன் இல்ல, சாட்சாத் கோகுலத்துல இருக்கிற ஒரிஜினல் கண்ணன். அப்புறம் என்ன, சுத்தி முத்தி பார்த்தேன். பக்கத்துல யாரும் இல்ல. என் கண்ணாலேயே கூப்பிட்டேன். எப்படி? இப்படி. அப்போ அவ வந்தாளாவா? மெல்ல மெல்ல வெக்கத்தோட வந்தா. எது வரைக்கும் வந்தாடா கண்ணா? கிட்ட வந்தா. கிட்ட என்ன? நெருங்கிட்டா. அப்புறம் வெக்கப்படாம அவகிட்ட நான் அதை கேட்டுட்டேன். எதை? என் உதட்டுல ஒரு கிஸ். அதுக்கு அவ என்ன செஞ்சா? உன்ன மாதிரி தான் ஷாக் ஆயிட்டா. பின்ன என்னாச்சு? இப்போ அவ சுத்தி முத்தி பார்த்தா. யாராவது வந்துட்டாங்கன்னா? யாரும் வரமாட்டாங்க. குடு. புழுகு புழுகு, பயங்கரமான புழுகு. அந்த புழுகு ஆகாச புழுகு. பாம் அணுகுண்டு. இந்த அணுகுண்டெல்லாம் எங்க தலையில ஏன்டா தூக்கி போடுற? அதை நாங்க நம்பிடுவோமா? வேண்டாம், நீங்க யாரும் நம்ப வேண்டாம். நீங்க நம்பணும் நான் சொன்னேன். போங்கடா. இருங்க, இத பாத்தீங்களா? செயின், கோல்ட் செயின். இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? படிங்க. ராதிகா, அவளோட செயின். இது எப்பவும் என் நெஞ்சு பக்கத்துல இருக்கணும்னு சொல்லி அவ கையால என் பாக்கெட்ல போட்டா. நான் சாப்பிட மாட்டா, நான் தூங்க மாட்டா, நான் இல்லாம அவ எங்கேயும் வெளியவே போக மாட்டாடா. அண்ணனே, இவதான் ராதிகா. கண்ணனே, நாங்க மேட்னி ஷோ சினிமாக்கு போறோம். கண்ணனா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து போலான்னு பெரிய தாத்தா சொன்னாங்க. ஆனா ராதிகாக்கா நான் இருக்கேன்ல பின்ன இருக்கு கண்ணனான்னு சொன்னாங்க. ஏய் தப்பு, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. அண்ணா ராதிகாக்கா தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுச்சு. சரி சரி, சீக்கிரம் போடா, படம் போட்டுருவான். போ போ. வா வா வா. டேய், ஏன் போய் சொன்ன? பெரிய தாத்தா அப்படி ஒன்னும் சொல்லியே. அது சும்மா சொன்னாக்கா, கண்ணனுக்கு கோவம் வட்டந்தா. ரோல்டு கோல்டு. அப்ப என்ன சொன்னீங்க? நீங்க சாப்பிடாம அவ சாப்பிட மாட்டா, நீங்க தூங்காம அவ தூங்க மாட்டா, நீங்க இல்லாம அவ வெளியே போக மாட்டா. நல்லா அளந்து விட்டுருக்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. டாய், அவனை கிண்டல் பண்ணாதடா. நேத்து ராத்திரி இப்படி எல்லாம் அவன் கனவு கண்டிருப்பான். அதத்தான் சொன்னான்டா. இல்லடா, அவன் குளத்தங்கரையில பார்த்தது ராதிகாவை இல்ல, டெல்லி கிழவிய. நிறுத்துங்கடா. நீ ஏன்டா கோவப்படுற? கதை அளந்து விட்டது நீ, நாங்க இல்ல. நான் சொன்னதெல்லாம் செஞ்சு காட்டுறேன். எப்போ? ஒரு வாரம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உங்க எல்லார் முன்னாடியும் அவளை என்ன கிஸ் பண்ண வைக்கிறேன். இல்ல, என் பேர் கண்ணா இல்ல. அடுத்த வாரத்துல இருந்து குப்புசாமின்னு மாத்த வேண்டியிருக்கும்.